தெனாலிராமன் கதைகள் என்றாலே வெறும் நகைச்சுவை மட்டுமல்ல, அதில் ஒரு நீதியும் சமூகவின் பேராசையை அடக்கும் சாதுரியமும் கலந்திருக்கும். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் விகடகவியாக இருந்த தெனாலிராமன் தனது அறிவாற்றலால் மன்னருக்கு வரும் சிக்கல்களை தீர்ப்பதுடன் மற்றவர்களின் பொறாமை மற்றும் பேராசைக்கும் சரியான பாடம் புகட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதைதான் இந்த தங்க மாம்பழங்கள் கதை. மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தாயார் ஒருமுறை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். தனது இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்த அவர் ஏழை எளியவர்களுக்கும் புரோகிதர்களுக்கும் மாம்பழங்களை தானமாக வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அந்த ஆசை நிறைவேறும் முன்பே அவர் காலமானார். தன் தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியவில்லையே என்று மன்னர் மிகவும் வருத்தப்பட்டார். இதை அறிந்த அரண்மனை புரோகிதர்கள் மன்னரின் வருத்தத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள். அவர்கள் மன்னரை சந்தித்து தாயாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமானால் அதற்கு பரிகாரமாக பல புரோகிதர்களுக்கு தங்கத்தாலான மாம்பழங்களை தானமாக வழங்க வேண்டும் என்று கூறினார். தாயின் மீதிருந்த பாசத்தால் மன்னரும் அதற்கு சம்மதித்து பல கிலோ எடையுள்ள தங்க மாம்பழங்களை செய்து புரோகிதர்களுக்கு வழங்கினார். அவர்கள் அந்த தங்கத்தை வாங்கிக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக சென்றனர். இந்த விஷயம் தெனாலிராமனுக்கு தெரிய வந்தது. புரோகிதர்கள் மன்னரின் உணர்ச்சியை பயன்படுத்தி சொத்தை சுரண்டுவதை அவர் விரும்பவில்லை. அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட தீர்மானித்தார். சில நாட்கள் கழித்து தெனாலிராமன் அந்த புரோகிதர்களை அழைத்து தனது தாயாரும் சமீபத்தில் இறந்துவிட்டதாகவும் அவரின் ஆத்மா சாந்திக்காகத்தான் ஒரு பரிகாரம் செய்யப் போவதாகவும் அதற்கு அவர்கள் வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். தங்க மாம்பழம் கொடுத்த மன்னருக்கே நண்பன் என்பதால் இவன் இன்னும் அதிகமாக ஏதாவது கொடுப்பான் என்ற பேராசையில் புரோகிதர்கள் அனைவரும் தெனாலிராமன் வீட்டிற்கு சென்றனர். அங்கே தெனாலிராமன் இரும்பு கம்பிகளை நெருப்பில் பழுக்க வைத்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்த புரோகிதர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தெனாலிராமன் அவர்களிடம் தனது தாயார் வாத நோயால் கஷ்டப்பட்டு இறந்ததாகவும் சாகும் முன் சூடு போட்டுக் கொண்டால் வலி குறையும் என்று கேட்டதாகவும், ஆனால் அதை செய்யும் முன் அவர் இறந்துவிட்டதால் இப்போது அவர்களின் ஆத்மா சாந்திக்காக உங்கள் அனைவருக்கும் சூடு போட போகிறேன் என்று கூறி கம்பியை எடுத்தார். பயந்து போன புரோகிதர்கள் அலறி அழுத்திக் கொண்டு மன்னரிடம் ஓடிப்போய் முறையிட்டனர். மன்னர் தெனாலிராமனை அழைத்து விளக்கம் கேட்டார். அப்போது தெனாலிராமன் மிகவும் அமைதியாக, மன்னா, உங்கள் தாயார் மாம்பழம் கேட்டதற்காக தங்க மாம்பழம் கொடுத்தது சரியாக இருக்கும்போது என் தாயார் சூடு போடச் சொல்லி கேட்டதற்கு நான் இதை செய்வது மட்டும் எப்படி தவறாகும் என்று கேட்டார். புரோகிதர்களின் பேராசையால் தான் மன்னர் ஏமாற்றப்பட்டார் என்பதை உணர்த்தவேதான் இப்படி செய்ததாக தெனாலிராமன் விளக்கினார். உண்மையை உணர்ந்த மன்னர் புரோகிதர்களை கண்டித்தார். புரோகிதர்கள் தாங்கள் வாங்கிய தங்க மாம்பழங்களை திரும்ப கொடுத்துவிட்டு அங்கிருந்து ஓடினார். இவ்வாறு தெனாலிராமன் தனது சாதுரியத்தால் புரோகிதர்களின் பேராசையை அடக்கினார். இந்த மாதிரியான இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் அறிவுபூர்வமான கதைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது பக்கத்தை பின்தொடரவும் அல்லது சப்ஸ்கிரைப் செய்யவும்.